சன் பிக்சர்ஸ், சன் நெட்வொர்க், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இது எல்லாத்துக்கும் ஓனராக இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் அவர்கள் மேலே ரீசெண்டாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பிரதரான தயாநிதி மாறன் அவர்கள் தான். எதுக்காக இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, என்ன டீடைல்ஸ்ன்றதை இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க. தயாநிதி மாறன் அவர்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ லோக்சபால எம்பியா இருக்காரு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் கலாநிதி மாறன் அவர்கள் மேலேயே ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவர் என்னெல்லாம் அவர் மேலே அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங், ஃப்ராடுலன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரக்கூடிய ரைட்ஃபுல்லான அசட்ஸை இவர் வரவிடாமல் தடுக்கிறதாகும். இந்த மாதிரி ஒரு 3 அக்யூசேஷனை அந்த லீகல் நோட்டீஸ்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு கலாநிதி மாறன் அவர்கள் மேல. ஸோ இந்த பிரச்சனைக்கான ஆர்ஜின் நம்ம பார்க்கணும்னா 2003ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முரசொலி மாறன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கேல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் சன் கலாநிதி மாறன் அவர்கள் அண்ட் செகண்ட் சன் தயாநிதி மாறன் அவர்கள். தயாநிதி மாறன் அவர்களுடைய லீகல் நோட்டீஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன் 2003ல அவங்க அப்பா அதாவது முரசொலி மாறன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஷேர்ஸான 95,000 ஷேர்ஸ் எந்த ஒரு லீகல் சர்டிபிகேட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா மல்லிகா மாறனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த 95,000 ஷேர்ஸை வெறும் ஃபேஸ் வேல்யூக்கு கலாநிதி மாறன் அவர்களுக்கு சேல் பண்ணிருக்காங்க. இது அவருடைய ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன். செகண்ட் அக்யூசேஷன்ல அந்த லீகல் நோட்டீஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவர்கள் அவருடைய ஐபிஎல் டீமான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமை வச்சுக்கிட்டும் அதுக்கப்புறம் அவருடைய ஏர்லைனான ஸ்பைஸ் ஜெட்டை வச்சுக்கிட்டும் மணி லாண்டரிங் பண்ணதா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தயாநிதி மாறன் அவர்கள் அந்த லீகல் நோட்டீஸ்ல கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 7 நாட்கள்ல 2003ல ஷேர்ஸ்லாம் எந்த பேசிஸ்ல இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த லீகல் நோட்டீஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்படி இல்லைன்னா கலாநிதி மாறன் அவர்கள் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த லீகல் நோட்டீஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. தயாநிதி மாறன் அவர்களுடைய லீகல் நோட்டீஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 2003ல நடந்த இஷ்யூக்கு 2 டிகேட்ஸ் கழிச்சு இப்போ ஏன் அவர் வந்து இந்த லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்றதும் அண்ட் சன் பிக்சர்ஸ் இந்தியாவிலே மிகப்பெரிய பொருட்செலவு எடுக்கக்கூடிய அட்லியோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த இஷ்யூ சன் பிக்சர்ஸ் எவ்வளவு பாதிப்படையும் நமக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம மாறன் பிரதர்ஸ் கிட்டே நடக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் இன்னும் நிறைய அப்டேட்ஸா வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டூ சப்ஸ்கிரைப் டு ப்ரோவோக் நியூஸ்.